நேட்டோ உக்ரைன் இந்த கவுன்சிலை கூட்டிடலாம்ப்பா. காரணம் என்ன? ரஷ்யா உக்ரைனுக்குள்ள மிகப்பெரிய தாக்குதலை பண்ணிட்டாங்க. அதுவும் ரிஷி சுனாக் அவர்கள் யூகேவோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் கூப்பிட்டு பேசியிருந்தாரு போல. 5 நாள்ல 500 மிசைல் ஏவிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல கதை சொல்லிக்கிறார் போல இருக்குது. அதனால அங்க இருக்கிறவங்கள எமர்ஜென்சியா மீட்டிங்கை கூப்பிட்டு பேசிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கிறாங்க. இந்த மீட்டிங்ல இது போல ரஷ்யா செஞ்சிருக்க கூடாது. இப்படி செஞ்சிட்டதுனால ஈரோ அட்லாண்டிக்கே இணைய போகுது, ஒரு யூனியனா இணைய போகுது, யுனைட்டி வரப்போகுது அவங்களுக்குள்ள அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. நம்ம ஒரு 6-7 மாசம் இருக்குமா முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம், இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங்லாம் சொல்லியிருக்கோம். அதாவது ரஷ்யாவை ஏதாவது ஒரு தப்பு செய்ய வைக்கணும், ரஷ்யா அதை செஞ்சுட்டாங்கன்னா அதை ஊதி பெருசாக்கி இந்த உலகத்தையே ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பிடணும், இதுதான் அவங்களோட எண்ணமா இருக்கும் அப்படிங்கிறது போல சில போலி தகவல்லாம் வந்து தான் சொல்லியிருப்போம். ஆனா இப்போ வரக்கூடிய தகவல்லாம் வச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே மேட்ச் ஆகும். ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய பெல்கிராட்ல தாக்குதல் பண்ணி 20 சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்களே, அதை பத்தி பேசுனீங்களா? கண்டனம் தெரிவிச்சாங்களா? இல்ல. ஆனா இப்ப ரஷ்யா பதிலடி கொடுக்கறதுக்காக 500 மிசைல் ஏவிட்டாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா இருக்குது. இப்ப இந்த நேட்டோ உக்ரைன் கவுன்சில்ல உட்காந்து பேசி என்ன செய்ய போறாங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், உக்ரைனோட வான் பாதுகாப்பை எப்படி இனிமே பலப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் தான் அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. அது கூடவே உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேவா அவர்கள், அதாங்க ஹாரி பாட்டர், உக்ரைனோட ஹாரி பாட்டர் அவர்கள் இருக்கார்ல, அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பாருங்க மேற்குலகமே, இதுக்கு மேலேயாச்சும் கம்மன் இல்லாம ஏதாவது ஒரு டிசைசிவான ஆக்ஷன் எடுங்க, அதாவது பெருசா ஒரு ஆக்ஷன் எடுங்க ரஷ்யா மேல அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அப்புறம் நம்ம கமாண்டர் இன் சீஃப், உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் வந்து அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும்னு கேட்டுக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த அட்டாக் பண்ணா ரஷ்யாவோட மிசைல்கள் எப்படி வருது, அந்த மிசைல் ரஷ்யாவோட அட்டாக் எப்படி இருக்கும், அந்த அட்டாக்கை இப்போ உக்ரைன் எப்படி தடுத்து நிறுத்துறாங்க, எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு, உக்ரைனுக்கு இந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா நல்லா வேலை செய்தா இல்லையா அப்படின்ற செக்கிங்கான ஒரு முதல் படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு மேல மேற்குலக நாடுகள் தயாராயிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவை எதிர்க்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, போலாந்து இருக்கிறாங்கல்ல, அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, போலாண்டோட ஃபாரின் மினிஸ்டரான ராடோஸ்லாவ் சிகோஸ்கி, பேர் கொஞ்சம் கரெக்டாகல, அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஜனவரி 2 ரஷ்யா தாக்குதல் பண்ணாங்களே, அதுக்கான கணக்கு ரஷ்யா வச்சுக்கணும். ரஷ்யா எப்படி அடிச்சாங்களோ அதே போல ஒரு பதிலடி புட்டின் அவர்கள், ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கணுங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா என்னங்க, நீங்க ஏதாவது டைரக்டா இறங்கிடுவீங்களா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. இதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. ஏன்னா சமீப காலமா அதிக அளவில் ஆயுதங்களை சவுத் கொரியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், செக்கா இருக்கட்டும், பல நாடுகள் கிட்ட குறையவே இல்லாம எல்லாத்தையும் வாங்கி அடிக்க வச்சுக்கிறாங்க. எதுக்காக? ஒரு நாடு அதிக அளவில் ஆயுதங்களை சேர்த்துறாங்கன்னா எதுக்காகவா இருக்கும்? ஏன்னா இப்படித்தான் இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனைகள் பார்த்துருப்போம். இரு தரவுலையும் திடீர்னு அதிக அளவில் ஆயுதங்களை சேர்த்துட்டாங்க, வாங்க போட்டு பார்த்துக்கலான்னு மோதிக்கிட்டாங்க. அதே போலதான் பல இடங்கள்லயும் நடக்கும். இப்போ போலாந்து அதிக அளவில் ஆயுதங்கள் வாங்கி இருக்கிறாங்களே, வாங்கிட்டே இருக்கிறாங்களே, எதுக்காக அப்படின்ற கேள்வி வருது. இப்ப இதே போலாண்டு கிட்ட இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அதாவது புதுசா பிரதமர் வந்திருக்கிறாரு, என்னமோ உக்ரைன் தோஸ்து படா தோஸ்து அப்படி இப்படி அது மாதிரின்னு சொன்னாங்க, அதிரி புதிரி தோஸ்துன்னா நினைச்சோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா போலாந்து கிட்ட இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, போலாண்டோட அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டரான சிக்ஸ்லாவ் சிர்கியஸ்கி, பேர் கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆமாங்க ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, பிரதமர் வந்து அதான் பிரைம் மினிஸ்டர் வந்து உக்ரைன் கூட நல்ல தோஸ்தா தான் இருக்கிறாரு, ஆனா அதுக்காகலாம் உக்ரைனோட தானியத்தை இறக்குமதி பண்ணிடுவோம், அதாவது இம்போர்ட் பண்ணிடுவோம் அப்படிலாம் கிடையாது, அது தடை தான் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் மட்டும் கொடுக்கறதுக்கு போலாந்து பெருமளவுல தயாரா இருக்கிறாங்க. அதாவது ஆயுதங்கள் உக்ரைனுக்கு போறதுக்கான ஏதாவது தடைகள் இருக்கு, அந்த ட்ரக்கு போகாததுனால உக்ரைனுக்கு ஆயுதங்கள் போகல அப்படிங்கிறதுக்காக ட்ரெயின் வழியா அனுப்பிட்டு இருந்தாங்க உக்ரைனுக்கு, அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா உக்ரைனோட தானியம், உக்ரைனுக்கு வேணுங்கிற வருமானத்தை மட்டும் அண்டை கொடுத்து நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்னங்கப்பா ஃப்ரெண்ட்ஷிப், அவங்கதான் கஷ்டத்துல இருக்கிறாங்க, நீங்களே வாங்கிக்கலாம்ல, ஏன்னா அப்படித்தான் எதிர்பார்க்கறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. என்னன்னா இந்த யூரோப்லயே உக்ரைன் தான் வந்து ஃபுட் பாஸ்கெட் அப்படிங்கிறாங்க. இப்போ உக்ரைன்ல இருக்கக்கூடிய தானியங்கள் ஏற்றுமதி பண்ண முடியலன்னு, அதாவது வேற யாருக்குமே கொடுக்க முடியலன்னா அங்க விவசாயம் பண்றவங்களும் என்ன செய்வாங்க, ஏற்கனவே ஒருத்தவங்க தீ வச்சு எரிச்சாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த விவசாயி இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடியவங்க இதை வச்சுட்டு என்னங்க பண்றது அப்படிங்கிறது போல கான்ல தீ வச்சு விட்டாரு அப்படிங்கிறது போல பார்த்தோம். செய்திகள்லாம் வந்துச்சு, ஒரு 3-4 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம பதிவுல பார்த்துருப்போம். இப்போ அது போல விவசாயம் பண்றவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்வாங்க, எங்க எதையாச்சும் பண்ணுங்க, கருங்கடல்ல அண்டை குடுத்து நிறுத்திக்குது ரஷ்யா, மேல பெலருஸ் ஒத்துக்கிறது இல்ல,
இப்ப நீங்களும் ஃப்ரெண்டுங்கிறீங்க, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, மேல இருக்கக்கூடிய போலாண்டு, அப்புறம் அங்க ரொமேனியா, நீங்களாவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்டோம்னா அப்ப வந்து ஒரு டீலிங்கை வைப்பாங்க. என்ன டீலிங்கா இருக்கும்னா, இங்க பாருங்க உக்ரைனை, இவங்க தானியத்துல நாங்க வாங்கிக்கிறோம், இதுதான் ரேட்டு, ஒரு ரேட்டை போட்டு கொடுத்துருங்க, சரியா, நாங்க வாங்கிக்கிறோம், நாங்க என்னமோ பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல டீலிங்கை போட்டு உக்ரைன் கிட்ட இருந்து தானியங்கள்லாம் இவங்க வாங்கிட்டு இதுக்கப்புறம் இவங்க விற்க ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க ரீசெல்லர்ஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது உக்ரைனுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பா ஏற்படும். ஏன்னா இப்ப ரஷ்யாவோட தானியமா இருக்கட்டும், சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரஷ்யா மேல தடை போட்டுக்கிறாங்க. இப்ப ரஷ்யா என்ன பண்ணிக்கிறாங்க, எங்க கிட்ட இருக்கிற தானியத்துல நான் உங்களுக்கு ஆப்பிரிக்கா உங்களுக்கு நான் தரேன் அப்படிங்கும் போது அது சீப்பா தரேன், கொஞ்சம் பிரைஸ் கம்மியா தரேன் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாங்களா. அதுவும் பாருங்க துருக்கி கொடுத்துருவாங்க. துருக்கியும் கத்தாரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகி அதுல இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை எடுத்து துருக்கி வந்து ரஷ்யா கிட்ட இருந்து தானியத்தை வாங்கிட்டு துருக்கி வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதாவது துருக்கிக்கு எந்த அளவுல வருமானம் வருது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ரஷ்யாவுக்கு வருமானம் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும், இருந்தாலும் ரஷ்யாவோட தானியங்கள்லாம் தடைப்படுத்தும் போது ரஷ்யா வேற வழி இல்லாம இது போல நட்பு நாடுகள் கிட்ட கொடுப்பாங்க இல்லையா. எப்படி நம்ம கிட்ட ஆயில் சீப்பா கொடுக்கறதா சொன்னாங்க, ஆயில் ஒன்றும் சீப்பா வரதில்லை, அது வேற வழியா போகுது. பட் இருந்தாலும் ஆயில் நம்மளுக்கு வந்து கம்மியா கொடுக்குறேன், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கும், அது போல இருக்கும், இது போல இருக்கும்னு சொல்லி ரஷ்யா அவங்களோட லாபத்துல கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தராங்க இல்லையா. இது போல நட்பு நாடுகள் கிட்ட அவங்க கொடுக்குறாங்க. இதை கட்டாயப்படுத்தி இந்த மேற்குலக நாடுகள் உக்ரைன் கிட்ட இருந்து பிடுங்கிடுவாங்க அப்படின்னு அனலிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குதா என்னன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப தாக்குதல் பண்ணிட்டாங்க உக்ரைனுக்குள்ள பெருமளவுல. இப்ப மேற்குலக நாடுகள்லாம் அலறிட்டு இருக்கிறாங்க. இப்போ போலாந்து என்ன சொல்லிட்டாங்க, பதிலடி கொடுக்கணும் அதே போல அப்படின்ட்டாங்க. உக்ரைன் நாட்டோ கவுன்சில் கூட போகுது. இப்படி இருக்கும்போது யூகேவும் யூஎஸும் இது போல உக்ரைனுக்கு எப்படி உதவலாம் அப்படிங்கறத உட்காந்து பேச போறாங்களா. ஏன்னா ரஷ்யா பெருமளவுல தாக்குதல் பண்ணிட்டாங்க. இப்ப உக்ரைனை பலப்படுத்தணும், எப்படி ஆயுதம் கொடுக்கலாம், எப்படி உதவலாம் அப்படிங்கறத வந்து யூஎஸ் யூகே வந்து பேச போறாங்களாம். ஆல்ரெடி இந்த யூகே உக்ரைன்ல போய் உதவி தான் இந்த அளவுக்கு வந்து நிக்குது, இன்னும் உதவி பண்ண போறீங்களா அப்படின்னு சில அனலிஸ்ட் தான் இருக்கிறாங்க. பட் எதுனாலும் பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் பிரான்ஸ் இருக்கிறாங்களே, அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு உதவக்கூடிய அந்த ஃபார்மேட் வந்து நம்ம மாத்தி அமைக்கணுங்க. ஏன்னா இதுக்கு மேல இன்னும் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது பிரான்ஸ் தரப்புல இருந்து. அப்படி என்ன கொடுப்பாங்க, ஸ்கால்ப் மிசைலுக்கே உக்ரைன் தரப்புல இருந்து அந்த அளவுக்கு கேட்டு இருந்தாங்க, ஏதோ கொடுத்துட்டாங்க. ஜெர்மனி இன்னும் டாரஸ் கொடுக்கல. இது போல பெருமளவுல தாக்குதல் பண்றதுனால ஜெர்மன் டாரஸ் கொடுத்துருவாங்களா, இது போல பிரான்ஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸை கொடுத்துருவாங்களா. ஏன்னா ஆல்ரெடி இது போல சீக்கிரட்டா டீலிங் போனதாகவும் அதெல்லாம் காயெல்லாம் கடைக்கு போட வேண்டிய ஃபைட்டர் ஜெட்டுங்க, அது எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு அதிநவீனமான ஃபைட்டர் ஜெட் வேணும் அப்படிங்கிறது உக்ரைன் டிமாண்ட் பண்ணதாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த ஃபைட்டர் ஜெட் உக்ரைனுக்கு தேவைப்படுது. காரணம் என்ன, உக்ரைனோட வான் பாதுகாப்பா வச்சுக்கணும். அதனால உக்ரைனுக்கு ஃபைட்டர் ஜெட் வேணும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வேணும். அப்பதான் உக்ரைனால இந்த ஃப்ரண்ட் லைன்ல ஏதாவது முன்னேற முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இந்த வின்டர் முடிஞ்சு இந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ள கண்டிப்பா ஆத்விகாவை ரஷ்யா முழுங்கிடுவாங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஆத்விகா மட்டும் இல்ல, ஆத்விகாக்கு கீழே இருக்கக்கூடிய சில முக்கியமான செட்டில்மெண்ட்ஸ், பக்முட்டோட புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்டான செட்டில்மெண்ட்ஸ் இதெல்லாம் முழுங்கி ஆப் முட்டுருவாங்க. இன்னொரு 3-4 மாசத்துக்குள்ள தெரிய வருது. அப்ப ரஷ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்ட் எடுத்துக்குவாங்க. அவங்கள விரட்டி அடிக்கணும்னா கண்டிப்பா இது போல விமானங்கள் வேணும் இல்லையா. அதனால முதல்ல ஒரு 4-5 கொடுத்துருந்தாங்க, அப்புறம் 10 கொடுக்கறதா சொன்னாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்வே வந்து 2 F-16 ஃபைட்டர் ஜெட்ஸை டென்மார்க் கொடுத்துக்கிறாங்க. அதாவது அங்க வச்சுதான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10 பேர்த்துக்கிட்ட ட்ரைனிங் ஆயிட்டாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. 6 பேர்த்துக்கிட்ட முடிஞ்சிச்சு ட்ரைனிங் அப்படிங்கிறதோட சொன்னாங்க. என்னப்பா ஒருத்தங்க 2 பேரா, இனி எப்பதான் முடிப்பீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா ஒரு ரஷ்யா தரப்புல இருக்கக்கூடிய அனலிஸ்ட்லாம் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இல்லைங்க 100க்கும் மேற்பட்ட உக்ரைனியன் பைலட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து முடிச்சாச்சு, அவங்களாம் வெல் கேப்பபிளா இருப்பாங்க. அதாவது பேசிக் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிருக்கும், ரெடியா தான் இருப்பாங்க. எந்த நேரமும் ரஷ்யாவோட அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதிகள் மேல F-16 விமானங்கள், கிரிஃபின் ஃபைட்டர் ஜெட்ஸ் விமானங்கள், பிரான்ஸோட சில விமானங்கள் சொல்றாங்க. இது போல ஜோடி போட்டு இது போல கம்பைண்டா இருந்து வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்றதுக்கு, அதிநவீன ஆயுதங்களை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரஷ்யாவும் ஒரு பக்கம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அதனாலதான் இது போல ஹெலிகாப்டர் ட்ரோன்ஸ், அப்புறம் அவங்களோட ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டம்ஸ், இது போல பல விஷயங்களை அவங்க மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தின தகவல் அடுத்த பதிவுல தெளிவா பார்ப்போம். ஏன்னா அவங்களோட ஆயுதங்களை அதிநவீனப்படுத்திட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க ரஷ்யா ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அது கூடவே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ரஷ்யாக்குள்ள மிகப்பெரிய தாக்குதல் நடக்கலாம், அதையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போலையும் ரஷ்யாவோட அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு மிகப்பெரிய போரா வெடிக்க போகுது. அந்த போர்ல மேற்குலக நாடுகள் வருவாங்களா, உக்ரைனுக்கு உதவுவாங்களா, இல்ல போலாந்து உள்ள வந்து உதவுவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் தெரியல. பல கணிப்புகள் பல அனலிஸ்டால வச்சுட்டு இருக்காங்க.
இது போல எதுவும் நடக்காம பிரச்சனை சுமூகமா பேசி தீர்த்தாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிறத எல்லாத்தோட எண்ணமா இருக்கு. அதே போல நடக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.